வணக்கம் தோழா. இந்த வீடியோவில் ஏன் 1920 நாக்பூர் நடந்த காங்கிரஸ் மாநாடு டிஎன்பிசி தேர்வில் அடிக்கடி கேட்குறாங்க, அதில் உள்ள சுவாரஸ்யமான தகவலை பார்க்க போகிறோம். இது உங்கள் டிஎன்பிசி 7. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளாங்க. இந்த நாக்பூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு முதல் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொழிவாரியான மாகாண காங்கிரஸ் கமிட்டி உருவாக்குறாங்க. அது என்ன மொழிவாரியான மாகாண காங்கிரஸ் கமிட்டி அப்படின்னா, முதல்ல மாகாண காங்கிரஸ் கமிட்டி அப்படின்னு இருக்கு. அதாவது மாகாண காங்கிரஸ் கமிட்டினா இப்போ வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எல்லாம் சேர்த்து சென்னை மாகாணம் அப்படி இருக்கா. அதுவும் இல்லாமல் அப்போதைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி இயங்கக்கூடிய மொழி வந்து ஆங்கிலம் மட்டும்தான். தலைவர்கள் மேடையில் பேசினாலும் சரி, அலுவலக உரைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழனுக்கு இவங்க என்ன பேசுகிறாங்கன்றது நமக்கு புரியாது. ஓகேவா? இந்த நாக்பூரில் தான் இதை மாற்றுறாங்க. இந்த மொழிவாரியான மாகாண காங்கிரஸ் கமிட்டி உருவாக்கம் அப்படி சொன்னதுக்கு அடுத்து தான் கேரளா காங்கிரஸ் கமிட்டி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அப்படிலாம் உருவாகும். அப்போதான் வந்து என்ன செய்யறாங்கன்னா, அந்தந்த தாய்மொழியில அவங்களுக்கு பேசுவோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. அந்தந்த தாய்மொழியில அவங்களுக்கான அறிக்கைகளை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆங்கில மொழி தெரியாதவர்கள் கூட நம்ம தாய்மொழியில இப்போ அரசியலில் பேசுறாங்களே அப்படின்னு சேர்ந்து ஒரு கட்சியில வந்து ஒரு கூட்டம் சேருது. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்வுனா இந்த மொழி வாரியான மாகாண காங்கிரஸ் கமிட்டி உருவாக்கம் அப்படின்ற சொல்லலாம். அதுக்கடுத்து ரெண்டாவதா பாருங்க, உறுப்பினர்கள் அடையாள அட்டை மற்றும் உறுப்பினர் கட்டணம் குறைப்பு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து காங்கிரஸ் கட்சியில உறுப்பினராக சேரணும்னா அடையாள அட்டை போடணும். இப்போ இருக்கக்கூடிய கட்சிகளில் நம்ம அடையாள அட்டை போடுறதுனா ஈஸி தான். ஒரு ஃபோட்டோ கொடுத்தா போதும், போட்டு கொடுத்துட்றாங்க, ஃப்ரீயாக போட்டு கொடுத்துட்றாங்க. ஏன்னா இப்போதைக்கு வந்து ஆள் சேர்க்குறாங்க. அப்போதைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியில் சேர்றதுக்கு காசு கட்டணும் நம்ம. ஓகேவா? காசு கட்டி தான் சேர முடியும். அந்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆண்டு சந்தா அப்படின்னு இருக்கு. அதாவது ஒரு ஆண்டு முடிஞ்சோன்னே காங்கிரஸ் கட்சிக்கு இவ்வளோ சந்தா கட்டணும் நம்ம. அப்போ தான் அந்த கட்சியில் உறுப்பினர் நம்ம இருக்க முடியும். அந்த மாதிரி இருந்துச்சு. அதை வந்து நாலனா, அதாவது 25 பைசாவா குறைக்கிறது. இந்த இதை கொண்டு வந்தது வந்து காந்தியடிகள் வந்து கொண்டு வருவார், இந்த மாதிரி குறைக்கணும் அப்படின்றத. ஓகே, அடுத்து பாருங்க, அதாவது 15 உறுப்பினர்களை கொண்ட ஒரு செயற்குழு உருவாக்குறாங்க. அதாவது காங்கிரஸ் கட்சி அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு மாநாடு அப்படின்னு தான் இருக்கும். அதனால வந்து ஒரு மாநாடு முடிஞ்சு அடுத்த மாநாடு வர வரைக்குமே அந்த கட்சியோட செயல்பாடுகள் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அப்படிதான் மக்கள் உணர்வாங்க. அதனால தான் இந்த 15 உறுப்பினர்கள் கொண்ட செயற்குழு ஒன்று உருவாக்கி ஆண்டு முழுவதுமே காங்கிரஸ் வந்து செயல்பட்டு இருக்க மாதிரியே அங்கங்கே கூட்டங்கள் போடுறது, அங்கேயும் உரையாற்றுவது, இந்த மாதிரி கட்சியை வந்து நல்லா வளப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு செயற்குழு உருவாக்கியிருக்காங்க. 15 உறுப்பினர்களை கொண்ட செயற்குழு உருவாக்கப்பட்ட மாநாடு எதுன்னு கேட்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து பாரு, கட்சிக்கான கொள்கைகள் மாற்றம். அதாவது அரசியலமைப்பு வழியில தன்னாட்சி அப்படின்னு இருந்த அந்த கொள்கையை மாத்திட்டு அமைதி மற்றும் சட்டப்பூர்வமான வழியில் சுயராட்சியம் அப்படின்னு ஒன்றாங்க. ஓகேவா? நல்லா பாருங்க, அரசியலமைப்பு வழியில் தன்னாட்சி அப்படின்றது அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் கொண்டு வந்தது தான். ஓகேவா? அமைதி மற்றும் சட்டப்பூர்வ வழியில் சுயராஜ்யம் அப்படின்ற பேசும்போது அவங்க ஞாபகம் வருவது யாருன்னா திலகர் ஞாபகம் வருவாங்க. திலகர் அவர்கள் தான் சுயராஜ்யம் பிறப்புரிமையை அடைந்து தீர்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். இந்த நாக்பூர் அப்படின்றதே மகாராஷ்டிரா மாநிலத்தில் கூடிய ஒரு இடம். அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தோட தலைநகரம் மும்பையா இருந்தாலுமே துணை தலைநகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் கூட நாக்பூர். மகாராஷ்டிரா எடுத்துட்டாலுமே அங்கே வந்து முக்கியமான நபர்கள் பார்த்தீங்கன்னா திலகர் இருக்காங்க, கோபாலகிருஷ்ண கோகலே இருக்காங்க, மகாதேவ் கோவிந்த் ரானடே அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ஜி ரானடே அவர்கள் நீதிபதி, விடி சாவர்கர் அவர்கள் கவிஞர் இருக்காங்க. அடுத்து வந்து ஜோதிபா பூலே, மகாராஷ்டிரா பூனே சேர்ந்து வந்து அவர் முதல் பெண்கள் கல்லூரி உருவாக்குவாங்க. அதுக்கு வந்து டாக்டர் அம்பேத்கர், இந்த மாதிரி முக்கியமான ஆள்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்காங்க. இப்போ வந்து இவங்க எல்லாருடைய முக்கியமான குறிக்கோள் அப்படின்றது வந்து சுயராஜ்யம் அப்படின்றது தான் இருந்துச்சு. அதனால கூட இந்த கொள்கையை மாற்றிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஒத்துழையாமை இயக்கத்திற்கான தீர்மானம் கல்கத்தா மாநாட்டில் எடுக்கப்பட்டாலும் இந்த மாநாட்டில் தான் முழுமை பெற்றது. தீர்மானத்தை வாசித்தவர் CR தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசபந்து என அழைக்கப்படக்கூடியவர். CR தாஸ் அவர்கள் தான் நேதாஜியோட குரு அப்படின்னு சொல்லுவாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய குரு. தேசபந்து அப்படின்னா நீங்க பந்து ஞாபகம் வச்சிடக்கூடாது, விளையாடக்கூடிய பந்து இல்லை. தேச அப்படின்னா நாடு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பந்து அப்படின்னா நண்பர் அப்படின்னு அர்த்தம். அதாவது நாட்டின் நண்பன் அப்படின்னு அது பொருள்படும். ஓகேவா? இப்போ வந்து நிறைய கூற்று காரணங்கள்ல போன தடவை கூட ஆங்கிலத்தில் கொடுக்கும்போது ரவீந்திர தாகூருக்கு நைட்வுட் அப்படின்றத கரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஆனால் தமிழில் சார் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஆனால் நைட்வுட் அதோட தமிழ் மொழிபெயர்ப்பு வீர திருமகன் அப்படின்னு தான் புக்லையும் இருக்குது. ஆனால் அதையே ஆங்கிலத்துக்கு ஒழுங்காக கொடுத்துட்டீங்க, தமிழுக்கு மாற்றி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு ஒன்றும் ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை. அதனால நீங்கள் வந்து இப்போ தேச பந்துன்னு படிச்சுட்டு போவீங்க, அங்கே வந்து அவங்க வந்து நாட்டின் நண்பன் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் குழம்பிடுவீங்க. அதுக்காக சொல்கிறேன், தேச பந்து அப்படின்றது நாட்டின் நண்பன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சிறு பெயர். ஓகேவா? அடுத்து பாருங்க, தீண்டாமை ஒழிப்பு தீர்மானம். தீண்டாமை ஒழிப்பு தீர்மானம் எடுக்கிறாங்க. ஆனால் முதல்ல இந்த மாநாட்டில் தான் அது ஒரு அரசியல் கோரிக்கையாகவே முன்வைக்கிறாங்க. ஓகேவா? தீண்டாமை ஒழிப்பு தீர்மானத்தை ஒரு அரசியல் கோரிக்கையை முன்வைக்கிறது இந்த மாநாட்டில். அதுக்கடுத்து பாருங்க,
இதற்கு தலைமை தாங்கியவர் தமிழகத்தைச் சேர்ந்த விஜயராகவாச்சாரியர். அதாவது காங்கிரஸ் கட்சியில ஒரு இது இருக்கு. எப்படி சொல்றதுன்னா, ஒரு கட்டுப்பாடு இருக்கு. இப்போ வந்து எந்த இடத்துல மாநாடு நடக்குதோ, அந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள அங்கே தலைமை தாங்க வைக்க மாட்டாங்க. ஓகேவா? அந்த மாரி பார்த்தோம்னா, இப்ப நான் சொன்ன மாரி, அந்த மகாராஷ்டிரால கூடிய நாக்பூர்ல மகாராஷ்டிரா எடுத்துட்டாலே அங்க வந்து திலகர், கோபாலகிருஷ்ண கோகலே, மகாத்மா கோவிந்த் ரானடே, ஜோதிராவ் பூலே, அம்பேத்கர் அப்படின்னு நெறைய தலைவர்கள் இருக்காங்க. இருந்தாலும், அவங்களுக்கு ஈக்குவலா ஈடு குடுக்குற மாரி ஒரு தலைவர்ன்னு நம்ம விஜயராகவாச்சாரியர் அவர்கள அங்கே அமைச்சிருக்காங்க. விஜயராகவாச்சாரியர் அவர்கள் சேலத்தை சேர்ந்தவர். ஒரு வழக்கறிஞர். 1882ல இவர் மேல ஒரு மத கலவர வழக்க அரசாங்கம், அது ஆங்கில அரசாங்கம் புகுத்துறாங்க. சேலத்தில் நடந்த ஒரு மத கலவரத்துக்கு இவர் தான் மூல காரணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? அப்போதைக்கு வந்து இவர் அந்தமான்ல கூடிய சிறைக்கு மாத்துறதா இருக்காங்க. அந்த அந்தமான தான் இப்ப காலபாணி அப்படின்னு கூட நிறைய இடத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போதைக்கு அந்தமான் சிறை அப்படின்றது ஆங்கிலேயர்கள் வந்து சுதந்திர போராட்ட வீரர்களை தனிமைப்படுத்துறதுக்காகவும் அவங்களுடைய மனதினை உடைத்து சுதந்திரத்திலிருந்து வெளியில அந்த போராட்ட எண்ணத்தை உடைப்பதற்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு இடம் தான் அந்த அந்தமான் அந்த சிறைச்சாலை அப்படி வச்சுக்கோங்க. வஉசி அவர்களையே அந்தமான் சிறைச்சாலையில் வைக்கிறதா தான் இருந்தாங்க. அப்புறமா தான் கோயம்புத்தூர், கண்ணூர் இந்த நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே வச்சு முடிச்சிட்டாங்க. இவரையும் அந்தமான் சிறைச்சாலைக்கு அனுப்புறதா பேசி முடிச்சிட்டாங்க. ஓகேவா? இவர் ஒரு வழக்கறிஞர். இவரோட வாத திறமையால் தானே அந்த வழக்க வாதாடி தன்னை தானே விடுதலை செஞ்சுக்கிட்டார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மனுஷன் விஜயராகவாச்சாரியர் அவர்கள் சொல்ல போனோம்னா. அடுத்து பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸ்க்கான ஒரு தனி கொடி சின்னம் உருவாக்கம். ஓகே, இது வரைக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னமோ ஒரு கொடியோ இல்லை. ஓகேவா? இந்த மாநாட்டில் தான் ஒரு கொடியை உருவாக்குறாங்க, ஒரு சின்னத்தை உருவாக்குறாங்க. அந்த சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராட்டை சின்னம். ராட்டை அப்படின்றது அந்த காந்தியடிகள் கூட உட்காந்து நூல் தரிப்பார்ல, அந்த இதுதான் ராட்டை. அதாவது இந்த சின்னத்தை உருவாக்குறவர் வந்து பிங்கிலி வெங்கையா அவர்கள் தான் தேசிய கொடியை உருவாக்கியிருப்பாரு. இந்த ராட்டை அதுதான் இந்த தேசிய கொடி உருவாக்கும் போது அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஆர சக்கரத்துக்கு அப்படியே கொண்டு வந்து வச்சிட்டார். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் ஆர்வத்துடன் இது உங்கள் TNBC 7. நன்றி தோழர்.